நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. எனக்கு தல அஜித் சார் இருக்கார் இல்லைங்களா, அவரை பிடிக்கும். நான் அவர் கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நான் நாளைக்கு கொடூரமாக கேவலமாக ஒரு விஷயம் பண்ணால் நீங்கள் தாராளமாக என்ன அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அஜித் சார்கிட்ட போய் சார் நீங்கள் தான் சார் தப்பு பண்ணீங்க, நீங்கள் தான் சார் அந்த சார், ஏன் சார் இந்த தப்பு, எதுக்கு சார் சார் சார்னு அவர் கேட்கக்கூடாதுங்க. அவர் ஒரு பிரபலம், அவர் கூட யார் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுறது தான் நியாயம், என்ன நீங்கள் தாராளமாக அரெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி எங்கள் கட்சி கொடி எங்கே வேணாலும் கிடைக்குங்க. எங்கள் கட்சி கொடியை காரில் வச்சுட்டு ஒருத்தர் பண்ணுற தப்புக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ஆமெச்சூரான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, இப்போ என்ன ஆயிட்டுருக்குன்னா, எதிர்கட்சிகள் எது நடந்தாலும் ஆளுங்கட்சி மேலே தப்பு சொல்கிறத ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க. அண்ணாமலை அண்ணா இருக்கார் இல்லைங்களா, அவர் திமுக கவர்மெண்ட் போகிற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நாளைக்கு அந்த அண்ணா காலில் செருப்பு போடாமல் முள்ளு குத்துச்சுன்னா அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிடுவார். அதனால் ப்ளீஸ் அண்ணாமலை அண்ணா நீங்கள் செருப்பு போட்டுக்குங்க. எது நடந்தாலும் தலைவலி வந்தால் திமுக தப்பு, பிம்பிள் வந்தால் திமுக தப்பு. எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க. நாங்கள் மக்களுக்காக நாங்கள் வேலை செய்வோம், அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறையை விளையாட்டாக நினைக்காமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு அவருக்கு ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோழர் மதிவதனி அவர்கள், அவங்கள சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கு தைரியமான பெண்கள் பற்றி நிறையா பேசியிருக்காரு. என்கிட்ட மரியாதைக்குரிய இந்திரா காந்தி மேடம் பற்றி பேசியிருக்காரு, மரியாதைக்குரிய கனிமொழி மேடம் பற்றி பேசியிருக்காரு. இவங்களை பற்றி பேசும்போதெல்லாம் நல்லா உட்காந்து தலையாட்டி கேட்பேன். ஆனால் என்னமோ தெரியலிங்க, மதியை பற்றி பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. அது எப்போதுமே அப்பா ஒரு மகளை பற்றி இன்னொரு மகள்கிட்ட பேசுனா கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்கும். ஆனால் மதியோட பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, நான் வெறும் தமிழ் மகள், மதிதாங்க வீர தமிழ் மகள்.